உதவி பேராசிரியர் பணிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. டிஆர்பி உதவி பேராசிரியர் பதவிக்கு அப்ளை பண்ணவங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான நேரடி நியமன சம்பந்தப்பட்டது இது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது உங்க அப்ளிகேஷனே மாத்தலாம். இது ஒரு அதிகாரப்பூர்வ அடண்டம், அதாவது ஒரு கூடுதல் இணைப்பு அறிவிப்பு. இந்த அப்டேட் முழுக்க முழுக்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பத்தினது தாங்க. அப்போ இதுல என்னதான் புதுசா மாத்திருக்காங்க வாங்க பார்க்கலாம். பழைய ரூல்ஸ்க்கும் புது ரூல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ தெளிவா புரியும். முன்னாடி இருந்த ஒரே ஒரு ஆனெக்சர் 4 ஃபார்மேட் இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா இப்போ 3 புது சர்டிபிகேட் ஃபார்மேட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். சரி, இந்த 3 புது அனெக்சர்ல உங்களுக்கு எது சரியானது? டிஆர்பி கொடுத்திருக்க அந்த 3 புது சர்டிபிகேட் ஃபார்மேட்ஸ் என்னன்னு பாப்போம். நீங்க வேலை செஞ்ச காலேஜை பொறுத்து இந்த 3ல ஒன்ன செலக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கான சரியான புது ஃபார்மை யூஸ் பண்றதுதான். இத சரியா பண்றதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் உங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை டிஆர்பி சரியா ஏத்துக்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இப்போ ரெடியா இருக்கா? உடனே செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க.